அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஎம்கே போஸ்டர் டிசைன் ஒன்று பண்ண போகிறோம். இதுதான் அந்த போஸ்டர் டிசைன் எப்படி ரெடி பண்ணுங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அதோட பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N 12:8 போஸ்டர் சைஸ் இது. சரிங்களா? பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N இதில் மெஜந்தா சியான் ஒரு 50% கொடுத்து இது மாதிரி கலர் ஃபில் பண்ணிவிட்டு எரேசர் டூல் வச்சுட்டு இப்படி இந்த கார்னரில் மட்டும் இந்த மாதிரி நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே தான் நமக்கு அந்த டெக்ஸ்ட் அந்த இதெல்லாம் மெசேஜ்லாம் வருது. அதுக்காக நம்ம அந்த இடத்த மட்டும் எரேஸ் பண்ணிவிடுவோம். திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுக்கிறேன். திரும்ப மெஜந்தா சியான் 100 இது ஒரு 50 மெஜந்தா ஒரு 50 கொடுத்துட்டு இந்த கார்னரில் மட்டும் இப்படி ப்ரஷ் பண்ணுறேன். ப்ரஷ் டூலு பி கீபோர்டில் பிஏ ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி கலர் ஃபில் ஆகணும்னா ஒப்பாசிட்டி நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு கலர் நமக்கு ஃபில் ஆகும். சரிங்களா? திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுக்கிறேன். நியூ லேயர் போட்டுட்டு பிளாக்கு ஒரு 80 வச்சுக்கிறேன். 80 வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்கான லைட்டாக அப்படி இதில் படுற மாதிரி நம்ம கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே லேயரை இந்த சைடில் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது அந்த லேயரை மட்டும் நான் கொண்டு இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த அளவில் வச்சுக்கிறேன். இப்போ லேயரை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த கொஞ்சம் டார்க்காக உள்ள இந்த பேக் லேயருக்கு கொஞ்சம் பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே, இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்கள் டிஎம்கே தலைவர்கள் அவங்க படம் அடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த மெசேஜ் டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மெசேஜை மொத்தமாக லிங்க் பண்ணிக்கிறேன். மொத்தமாக லிங்க் பண்ணி ஒரு காப்பி மொத்தமாக குரூப் பண்ணிவிட்டு இங்கே இப்படி எடுத்துகிட்டு நான் சென்ட் பண்ணிக்கிறேன் அந்த அளவில். அடுத்தது இனமான படை வீரர் காக்கும் அப்படிங்கிற அந்த மெசேஜ் இந்த அளவில் கொண்டு வச்சுக்கிறேன். அடுத்தது முதலமைச்சர் மண்ணிசை அரங்கம் அப்படிங்கிறத இன்னிசை அரங்கம் இன்னிசை அரங்கம் அப்படிங்கிற அந்த மெசேஜ் அதுக்கு கீழே இந்த படைவீரன்
இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நம்ம தனியாக இருக்கும், எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது உங்கள் தலைவர் அவங்களோட ஃபோட்டோ. அதுக்கு பிறகு பேக்ரவுண்ட் டிசைன் ஒன்று வச்சுருக்கேன். அந்த டிசைன் எடுத்து வந்து இந்த அளவில் வச்சு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா? மேலே கொண்டு வந்துட்டு நான் இந்த அளவில் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒயிட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அதனால் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் போட்டுட்டு ஒயிட் ஃபோர்க்ரவுண்டில் ஒயிட் கலர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ லைட்டாக அப்படி தெளிக்கலாம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டாக உள்ள இந்த பேக்ரவுண்ட் லேயர்ஸுக்கு மட்டும் ஒரு சியான் 50 கொடுத்துருந்தோம். இந்த இடம் வந்து நமக்கு கலர் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் கலரை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ உங்கள் ஷர்ட் கலர்லாம் தெரியணுங்கிறதுக்காக வந்து டார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து கீழே வந்து ஒரு 3 லேயர் போட்டு 4 லேயர் போட்டு 4 லேயர் போட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இதே ஒரு லேயர் எடுத்து டூப்ளிகேட் எடுத்து அதே மாதிரி 4 தடவை டூப்ளிகேட் போட்டு நம்ம இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பார்டர் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே வந்து மயிலாடுதுறை வடக்கு மாவட்டம் திமுக தொழில்நுட்ப அணி அப்படின்ட்டு அந்த மெசேஜ். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 12க்கு 8 அளவுள்ள ஒரு போஸ்டரை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனோட பேஜ் ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் சொல்லுவோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.